எனப்படுபவர் யார்? மனிதனாக இவ்வுலகில் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் எமது பிறப்பு முதல் இறப்பு வரை உணவுகளையும் பானங்களையும் நுகர்வதனால் நாம் ஒவ்வொருவரும் நுகர்வோனே. நுகர்வோனே அரசன் என்ற ஒரு பிரபல்யமான பழமொழி உள்ளது. ஆனால் இந்த நிலைப்பாடு இன்று யதார்த்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா? நுகர்வோருடைய இன்றைய நிலை என்ன? அதற்கான ஒரு கண்ணோட்டம். கொழும்பு சிறுவர் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் பிரியாங்கி அழுக்கி பம்பலப்பிட்டியவில் உள்ள அழகு சாதன நிலையத்தில் ஊசி மருந்து ஏற்றிக்கொண்டதனால் உயிரிழந்தார். கவிஷா புத்தினி என்று 7 வயது சிறுமி தரமற்ற இறைச்சியினை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவை உட்கொண்டதனால் பரிதாபகரமாக உயிரிழந்தார். பிரபல்ய தனியார் வைத்தியசாலையிலே மேற்கொள்ளப்பட்ட தரமற்ற MRI ஸ்கேனினால் தனது 5 வயது மகளான புத்தினி ரத்நாயக்க மரணித்ததாக தாய் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. தரமற்ற அழகு சாதன பொருட்கள், தரமற்ற உணவுப் பொருட்கள், தரமற்ற சேவைகள், இதனால் அநியாயமாய் பறிபோகும் நுகர்வோரின் உயிர்கள். இந்நிலைக்கு யார் பொறுப்பு? நுகர்வோரின் உயிரிற்கும் அவர்களின் உரிமைகளுக்கும் உத்தரவாதம் அளிப்பது யார்? நுகர்வோரே, உங்கள் உரிமைகளையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள முதலில் நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கிருக்கும் உரிமைகளையும் அவற்றுக்கிருக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்புகளையும் அறிந்து கொள்ளுங்கள். ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர்களாகிய உங்களுடைய சில உரிமைகள் இதோ. பாதுகாப்பிற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு வழங்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகள் உங்கள் உயிரிற்கோ உடல் நலத்திற்கோ ஊறு ஏற்படுத்தாத வண்ணம் பாதுகாக்கப்படுவதற்கான உரிமை உங்களுக்குண்டு. அத்தகைய உங்கள் உரிமையினை மீறி உங்கள் உயிர் உடல் நலத்திற்கு ஊறினை ஏற்படுத்துதல் சட்ட பிரகாரம் குற்றம் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள். தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான உரிமை உள்ளது. நீங்கள் நுகரும் சேவை அல்லது பொருள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை உங்களுக்குண்டு. நுகர்வோரே விழிப்பாயிருங்கள். தற்போது அனைத்து தனியார் வைத்தியசாலைகளிலும் சிகிச்சைகள் தொடர்பான பண விவரங்கள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்றதொரு சட்டம் உண்டு. ஆனால் எத்தனை வைத்தியசாலைகள் இதனை நடைமுறைப்படுத்துகின்றன? இது சட்டத்தினால் நுகர்வோர்களாகிய உங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையே. அதனை நிலைநாட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. தெரிவு செய்வதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் திருப்தியுறும் தரத்தில் அதேவேளை போட்டியான விலைகளில் பொருட்களை அல்லது சேவைகளை பெற்றுக்கொள்ளும் உரிமை உங்களுக்குள்ளது. உங்களது இவ்வுரிமையினை மீறுபவர்கள் குற்றமொன்றை புரிகின்றனர் என்பதனையும் அதற்கு தண்டனை பெற உரித்துடையவர்கள் என்பதனையும் அறிந்து கொள்ளுங்கள். நுகர்வோர் கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான உரிமை. நுகர்வோரே, உங்களுக்கு காணப்படும் சட்ட ரீதியான உரிமைகள் பற்றி தெரிந்து கொள்ளவும் உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் இன்று எத்தனை நகரங்களில் இந்நுகர்வோர் கல்வி நடைமுறைப்படுத்தப்படுகிறது? எத்தனை நுகர்வோர்களுக்கு தங்களுடைய உரிமைகள் பற்றிய பூரண அறிவு உண்டு? இது சிந்திப்பதற்கான தருணம். நிவாரணம் பெறுவதற்கான உரிமை நுகர்வோருக்கு உண்டு. மேற்குறிப்பிட்ட உங்களுடைய நுகர்வோர் உரிமைகள் மீறப்படும் இடத்து அதற்குரிய நிவாரணத்தினை பெற்றுக் கொள்ளும் உரிமையும் உங்களுக்குண்டு என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். மேற்கூறப்பட்ட உங்களுக்கான உரிமைகள் அனைத்திற்கும் சட்ட அங்கீகாரத்தினை வழங்கும் சட்டவாக்கங்கள் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். The Constitution of 1978, Consumer Affairs Authority Act, Sale of Goods Ordinance, Food Act, Cosmetics and Drugs Act, Intellectual Property Act. உங்களது இவ்
அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகள் மீறப்படுகின்ற போது நீங்கள் நாட வேண்டிய அரசாங்க நிறுவன அமைப்புகளாவன: Consumer Affairs Authority, Local Authority, Sri Lanka Standards Institution, Cosmetics, Devices and Drugs Regulatory Authority. இத்தகையதான சட்ட ஏற்பாடுகள் காணப்பட்ட போதிலும் கூட நுகர்வோர் மோசடிகள் இடம்பெற காரணம் என்ன? இவ்வினாவிற்கு விடை காண ஜனாதிபதி சட்டத்தரணி திரு கனகேஸ்வரன் ஐயாவினை நாடிய போது, சார், இப்போ இந்த மாதிரியான சட்ட ஏற்பாடுகள் இருந்தாலும் இது பொதுமக்களுக்கு எந்த அளவு இந்த சட்ட ஏற்பாடுகள் தெரிஞ்சிருக்கு? இந்த இப்படியெல்லாம் எங்களுக்கு உரிமைகள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தரம் தெரியாது, உங்களுக்கு ஒரு தரம் சொல்றேன். You see, these people, they make a lot of money. They should be able to publicly inform பண்ண வேணும். அது ஒரு அளவில் இந்த லீகல் எய்ட் கமிஷன் சம்டைம்ஸ் கேள்விகள் கேட்டால் இந்த மறுமொழிகள் கொடுக்கணும். ஆனால் பொதுவாக மக்களுடைய உரிமை மனுஷியப்படி தாக்கினா இப்படி இப்போ ஹியூமன் ரைட்ஸ் மாதிரி இப்போ கணக்கெழுதுகிறோம். இந்த விஷயங்களில் ஆர்டினரி பீப்புளுக்கு தெரியாது. உரிமைகளை அறியாது உறங்கி கிடந்தது போதும், இனி விழித்தெழுவோம். இன்றைய நாட்களிலே அதிகமாக இடம்பெறும் நுகர்வோர் மோசடிகள் தொடர்பில் நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறீர்கள் என்பதனை அறிந்து அதற்கெதிராக குரல் கொடுக்க ஆயத்தமாகுங்கள். சுகாதார ஸ்தாபனங்களிலே அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி தரமற்ற உணவுகளினால் கொழுப்பு படிதல், உடற்பருமன், இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் ஏற்பட்டு உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள நாடுகளின் வரிசையிலே எமது நாடு 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஆகவே நுகர்வோரே, உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்லதான உணவுகளை வேறு பிரித்தறிந்து கொள்ள முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுங்கள். துரித உணவுகளை வாங்கும் போது அதன் திகதி, சேர்க்கை பொருட்கள், அரசாங்க தரம் என்பவற்றை அவதானிக்க மறவாதீர்கள். பொருளுக்கு அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலை செலுத்த வேண்டாம். நுகர்வோர்களாகிய உங்களுடைய நன்மை கருதியே அரசாங்கம் தற்போது சில அத்தியாவசியமான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. ஆனால் அவ்விலை குறைப்பு பற்றி அறியாது அல்லது அதனை அறிந்து கொண்டும் வியாபார வர்க்கத்தினரின் செல்வாக்கிற்கு பயந்து கொண்டு அவ்விலை குறைப்பிற்கான நன்மையை அனுபவிக்காமலே வருந்திக் கொண்டிருக்கும் நுகர்வோர்கள் நம்மில் பல பேர். அப்ப நீங்க விலை கூடி வித்தா நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லுங்க. நடவடிக்கை ஒன்று எடுக்க நான் எங்களுக்கு என்ன எடுக்கிறது சொல்லுவோம். எங்களுக்கு ஒன்று எடுக்க அவங்க சொல்ற வேலையை எடுத்து போகணும். அதுவும் பாருங்க, நல்ல முன்னுக்கு தக்காளி பசங்க வச்சிருக்காங்க, பின்னுக்கு அசங்கிட்டு அதே போலதான் இருக்கு. உரிமைகளை தர மறுப்பவர்களை விட அதனை பெற்றுக்கொள்ள மறுப்பவர்களே பாரிய குற்றமிழைக்கின்றனர் எனலாம். ஆகவே உங்கள் உரிமைகளை எச்சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்காதீர்கள். விலை குறைப்பிற்கான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி வியாபாரிகள் தடை விதிக்கின்றனரா? உடனே 1977 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய தீர்வினை பெற்றுக்கொள்ளுங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான மேலதிக சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் 1919 எனும் இலக்கத்தினூடாக அரசாங்க தகவல் வழங்கும் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். விழிப்பாய் இருக்கும் நுகர்வோனே பாதுகாப்பாய் இருக்க வியலும். நீங்களும் விழிப்பாய் இருங்கள்.